ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கனகதீபா சிஸ்டர் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். எத்ரா சங்கரி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வெல்ங்கிற ப்ரோ வந்துட்டு நல்லா இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சக்தி சிஸ்டர் ஃபஸ்ட் எபிசோடே ரொமான்ஸா? ஆமாம், ஃபஸ்ட்டு சீனே ரொமான்ஸ் தான். நான் வேறு கட் பண்ணி தூக்கிடலான்னு தான் நினச்சேன். இப்போ கொடுத்த ஆப்பு. ஆமாம் ஏந்தி சிஸ்டர், ஆமாம்மா ஃபஸ்ட் எபிசோடே அமர்க்கலாம் தான். டாக்டர்னு ஊசி வச்சு குத்துறாங்க, அது அக்கு பஞ்சர்னு சொல்லுவாங்க சிஸ்டர். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 1 வீக்காக அவங்கள ஆளை காணோம். நீங்கள் போய் சொல்கிறீங்க 2 days அப்படின்ட்டு. சிஸ்டர் ஹீரோயினை பார்க்கும்போது மதராசப்பட்டினம் ஹீரோயின் லுக் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது. ஒருவேளை இது பெரிய பிக் ட்ராமாவோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். அப்புறம் இங்கே பிரியங்கா சிஸ்டர் ட்ராமா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அவன்யா சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவங்களும் கேடி இவனும் கேடி, என்னதான் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். லாஸ்ட் எபிசோட் நினச்சுன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு இடத்துல லாக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டான். ஆனால் அது சொல்லப்போனால் வேணும்னு பண்ணல, ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ண விஷயம் வந்துட்டு ஹீரோவை லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே ஒரு இடத்துல தப்பான இடத்துல ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கிறப்ப அவங்க ஒரு லேடி வந்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காப்பா, கரெக்டாக இருப்பா அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்து பேசுவான்னு செம்ம கடுப்பாயிடுது ஹீரோயினுக்கு. கையில் இருக்க கட்டு கொஞ்சம் லைட்டாக ஆடுற மாதிரி இருக்குது. அந்த கட்டை வந்தோடனே பொருளேர்னு அந்த லேடி ஒரு அரை விட்டனே, இவனை இனிமேல் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லனே அங்கே இருக்கிற ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மயக்கம் மருந்து ஊசியை போட போகிறான். இதை போட்டால் நீ சொர்க்கத்தையே பாப்பா அப்படின்ட்டு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் அடிச்சு தூக்கி போடுறான். அப்படியே ஹீரோயின்லாம் அப்படியே மெயின் மருந்து பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு ஹீரோ வந்து காப்பாற்றுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் உன்னை போட்டுட்டோன்னே அவன் தான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கே தெரியல. அப்போ அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ நேரம் வந்துட்டு அவனை கொல்லணும்னு பார்த்துட்டு இருந்தா ஹீரோ பொசுக்குன்னு ஹீரோயை பிடிச்சி கட்டி பிடிக்கிற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி போயிடுச்சான். அவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுங்களெல்லாம் காரில் கடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்துட்டா இவளையும் கடத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவள் போயிட்டு மறுபடியும் அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு அவளை தடுத்து நிப்பாட்டி, இங்கே பாரு, இப்போ நீ போய் காப்பாற்ற போனீங்கன்னா ஒன்றையும் தான் பிடிச்சி போட்டு போவாங்க, எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு போய் அவன் லிப்பு பக்கத்தில் வந்து நின்னோடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவள் உடனே நர்வஸ் ஆகிட்டு ஹீரோவை தள்ளி விட்டு நான் தனியாக நடந்து போய்க்கிறேன் அப்படின்ட்டு நடந்து போகிறது கரெக்டாக ஹீல்ஸ் உடஞ்சி போயிடுது. ஹீரோ இதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பயும் இவன் பக்கத்தில் இருந்தால் நமக்கு ஏதோ டிஸ்டர்பாகவே இருக்குது அப்படின்ட்டு அவள் அப்படியே ஹீல்ஸ் உடஞ்சதோடையே நடந்து போயிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் தாங்க இந்த சைனீஸ் ட்ராமாலெலாம் வழக்கம் போல் பனி பெய்யுன்னு அந்த மாதிரி பெய்யுது. இங்கே ஒழுங்காக மழையே பெய்ய மாட்டேங்குது, பனியே பெய்யுது. அங்கெல்லாம் அப்படியே பனி பெய்யறப்ப அந்த பனியில் அவளால் நடந்து போகவும் முடியல. ஹீரோ திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, டபுக்குன்னு ஹீரோயினை தூக்கிடுறான். என்னடா பொசுக்குன்னு தூக்கிட்டீங்க? ஓ, சைனீஸில் வர ஹீரோயின் எல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதால ஈஸியாக தூக்கிடுறாங்கப்பா. இங்கே வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அப்படியே தூக்கிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு இன்னும் டிஸ்டர்ப் ஆகுது. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோவையே பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்குறா. என்னோட சிஸ்டரை நீ எதுவும் பண்ணல போல, அவங்க எதுவும் பண்ணுற மாதிரி நான் இல்லை, நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிறப்ப அப்போதான் ஹீரோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேவா வீட்டுக்கு போகிறதுக்கு அப்புறம் ஹீரோயின் வச்சிருப்பால ஸ்கார்ஃபு, அதை வச்சு அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இது எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவனுக்கும் ஞாபகம் வந்துடுது. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்தப்போ நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதை மைண்டில் வச்சுட்டு, ஓஹோ நீ இதுக்காக தான் வந்திருக்கியா, ஆனால் நீ ராங் சைடில் கோல் போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கரெக்டாக கெஸ் பண்ணிடுறான். ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் அண்ணன் ஒரு டீல் போட்டிருக்காரு, அதுவும் நம்ம எதிரிக்கூடிய ஒரு டீல் போட்டிருக்காரு. என்னது எதிரியோட டீலா? அதுக்காக கையெழுத்துலாம் போட்டு சைன்லாம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே ஷாக் ஆகுது. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்க அண்ணனை தான் போய் பார்க்க போகிறான். இங்கே பாரு, நான் உனக்கு முடியலன்னா சொல்லு, நான் ஃபேமிலியும் இந்த ஃபேக்ட்ரியும் டேக் ஓவர் எடுத்துட்டேன், இப்படி பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிறப்ப என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத. ஆமாம், நீ பெயிண்டிங்லாம் நல்லா வரைவ போறிய. ஆமாம், நிறைய பிஸ்னஸை பார்த்துக்கணும், அது இல்லாமல் இந்த ஃபேமிலியில் உருப்படாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை தான் ஊற்றி காட்டுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். என்னன்னா, ஹீரோட அப்பா வந்துட்டு சாகர நிலைமையில இருக்கிறப்ப ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு பாரு, உங்கள் அண்ணனுக்கும் உடம்பு சொல்லாமல் இருக்குது,
அதனால நீ தான் இந்த ஃபேக்டரியும் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இதை ஒளிஞ்சிருந்த ஹீரோட அண்ணன் பார்த்துக்கிட்டு இப்போ வரைக்கும் ஹீரோவை கொஞ்சம் வில்லனாத்தான் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. அதை போக போக பார்ப்போம். அண்ணன் கிட்ட பேசும்போதே ட்ரிங்க் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கத அங்கே வந்துட்டு சூப்புன்னு சொல்லிட்டு இருந்தல, அது சூப்பு இல்லை, அது டீங்களாமா. கப்பு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோட அண்ணனுக்கு கொடுத்துட்டு ஹீரோவும் போகிற போக்கில், ஓ நீங்களா, நான் வந்துட்டு வேற ஒரு ட்ரிங்க்கு குடிச்சிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்குது, என்னோட ரூமுக்கும் ஒரு டீ எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட கேட்டுட்டு ஒரு உள்நோக்கமாக தான் சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் சரி அப்படின்ட்டு ஹீரோட ரூமுக்கு போகும்போது கன்னை வச்சுட்டு நிற்கிறான். அவளுக்குலாம் ஷாக் ஆகி போயிடுது. இவன் எதுக்கு கன்னை வச்சுட்டு நிற்கிறானோ அப்படின்ட்டு ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு இருப்ப, சே என்னோட எய்ம் வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு ஒன்றும் பயப்பட வேணாம், வா அப்படிங்கிற மாதிரி நக்கில் கூப்பிட்டு இருக்கும்போது, மேப்பை கீழாங்கிறதுக்காக தான் நீ என்னை இப்போ உள்ள வரியா, சே நான் அவ்வளோ ஒரு முட்டாள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்தில் நெருங்கிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு, நீங்கள் ஊசியை நல்லா பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் பார்த்தா அந்த விஷயத்த நீங்கள் இவ்வளோ கேப்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட முதுகில் நீங்கள் பார்த்த அந்த வரைபடத்தை, அதாவது நீங்கள் கிழிச்சிங்கள ஒரு மேப்பு, அது எனக்கு நீங்கள் டேட்டோவாக குத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்டு கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வச்சு இந்த ஸ்கார்ஃப் எடுத்து காட்டுறாங்க. ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. அப்போ தான் அந்த பொண்ணை பற்றி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவனோட சிஸ்டர் தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அதே நேரம் ஹீரோட அண்ணன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் வருது. ஹீரோட அக்கா வந்துட்டு ஹீரோவோட அண்ணனை தான் லவ் பண்ணியிருப்பாங்க மாதிரி காட்டுறாங்க. அதில் அவன் இருக்கும்போதே அந்த பொண்ணை யாரோ தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அவன் தூக்கத்துலேருந்து முழிச்சிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அதை பற்றி எனக்கு தெரியாதுங்கிறப்ப, அவன் உன்னோட சிஸ்டர் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் அப்படின்ட்டு ஹீரோயினை பக்கத்தில் இழுத்து வச்சு, நீ அதுக்காக பழிவாங்க இங்கே வந்திருக்கீங்கன்னா அதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இவனை கொண்டதுக்கு இவனையும் எப்படா ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகும்பொழுது இங்கே மட்டும்தான்ப்பா பொசுக்குன்னு கிஸ் பண்ணுற மைண்ட் வந்துடுது எல்லாத்துக்குமே. சாவுக்கு நீ தானே காரணம் அப்படிங்கும்போது, ஓ உன்கிட்ட கதை அப்படி உருட்டப்பட்டிருக்கா, சரி அப்படியே நீ வச்சுக்கோ, ஆனால் அதில் ஒரு சில திருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பக்கத்தில் நெருங்கி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு பொறுப்ப வெளியில் நின்று ஹீரோட அண்ணன் வந்துட்டு ஹீரோனை தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கா. அதே நேரம் இவங்க 2 பேருக்குள்ளும் ரூமில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. உடனே டக்குன்னு கதவை திறந்து பார்க்கும்போது கிஸ் பண்ணுற பொசிஷனில் தானே இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஏதோ பூனைக்கு உடம்பு சரியில்லை, அதனால கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூனையை வச்சு சமாளிச்சுட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. ஆனால் ஹீரோ வந்துட்டு எந்த நேரத்தில் எப்படி டக்கு மாறணுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், ஹீரோயின்ட்டு அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து கிளம்பிடுறான். அவள் போயிட்டு பார்க்க போனதுக்கப்புறம், எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், எனக்குன்னு இருக்கிறது என் எழுத்து கூட சரியா இல்லை, நீ மட்டும்தான் எனக்குன்னு இருக்க, அதனால நீ என்னை விட்டு போயிட மாட்டல அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு ஹீரோயினை வந்துட்டு ஏதோ பேசி மயக்க பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோயின் அந்த நிமிஷம் என்ன யோசிக்கிறான்னா, ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த மேப்பை பச்சை குத்திட்டு தான் வந்திருப்பா போல. வச்சு பச்சை குத்த சொல்லியிருப்பான்னா அந்த புறாவோட பிளட்டை வச்சு பச்சை குத்த சொல்லியிருப்பான். இந்த ரகசியம் உனக்கு எனக்கு வேற யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பச்சையை குத்த சொல்லியிருப்பான். அப்புறம் என்ன இருக்குன்னா, அந்த பச்சை குத்தும் போதே அவனுக்கு வலிக்காத மாதிரியே உட்காந்துருப்பான். குத்துற இவளுக்கே நர்வஸாக இருக்குது. ஆனால் அவன் என்னடா கத்தாம உட்காந்துருக்கானேன்னு பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரர் மூலியமாக நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சிட்டு இருப்பான். இப்போதான் புரியுது வலிக்காத காரணம் ஏன் அப்படின்ட்டு. ஹீரோயின் லாஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் வைக்கிறா. எனக்கு இப்போதைக்கு இவ்வளோதான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் நான் மீன் குத்தி விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே ஹீரோயின் கன்னத்தில் வச்சு, நீ எனக்கானவனா இருக்கோ வேணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பான். ஆனால் இங்கே ஹீரோவோட அண்ணனா அதே வார்த்தை தான் சொல்கிறான். சொல்ல போனால் இது ஒரு ட்ரையாங்கல் லவ் மாதிரி இங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஹீரோட அண்ணன் என்ன சொல்கிறான்னா, நமக்கு நாளைக்கு முக்கியமான ஒரு வணிக மீட்டிங் இருக்குது, நம்ம பக்காவாக பண்ணிட்டு வரணும், அது இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு கம்பெனி அது வந்து நம்ம கூட ஒரு கான்டாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது
ஹீரோயின் வந்துட்டு அவங்கள தான் பார்க்கணும், அவங்கக்கிட்ட தான் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. கரெக்டாக இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. யாருன்னா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் யோசிச்சாங்கல்ல, அந்த ஃபேமிலி தான். அவங்க கூட தான் இப்போ ஒப்பந்தம் பண்ணிக்க போகிறாங்க. அதனால தான் ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த லிங்குங்கிறவங்களாம் வந்துடுறாங்க. ஹீரோவோட அண்ணனும் லிங்கும் அப்படியே ஒன்று ஒன்றா பேசிக்கிறாங்க. போட்டுத்தலை தான் ஆளை விட்டு அனுப்பிச்சான், அவங்க கூடலாம் ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்கான் இவன். ஹீரோயின் அங்கே அழகாக வந்தோடனே வில்லன்காரனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி போகுது. இப்போ வந்துட்டு ஹீரோட அண்ணன் போய்ட்டு அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப அவன் ஃபோக்கஸ் வந்துட்டு ஹீரோயின் மேலே தான் இருக்குது, அந்த லிங்குங்கிற ஃபோக்கஸு. அப்போ போயிட்டு கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துட்டு வழக்கம் போல் சரக்கு அடிச்சுட்டு இங்கே வேறு வந்து பேசுகிறான். நம்ம 2 ஃபேமிலியும் ஒன்றாக போகுது. நான் ஒரு மேப்பை பற்றி உங்கள்கிட்ட கேட்டேன், அதை நீங்கள் தரவே இல்லை. ஐயோ, அந்த மேப்பை பற்றி கேட்குறீங்களா? யாரோ 4 பொறுக்கி பசங்க வந்து பிச்சு போட்டு போயிட்டாங்க. அவன் யோசிக்கிறான், நான் ஒன்றும் பிச்சு போட தாண்டா ஆளாட போனேன், ஆனால் மேப்பை பிச்சு போட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்துட்டு நாசத்தை கேட்குறான், என்னோட ஃபேமிலியும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதில்ல, உங்கள் ஃபேமிலிக்கு பவர்ஃபுல் தானே அப்படிங்கிறப்ப, பவருங்கிறது எந்த இடத்துல கோன்னு இல்லை, எப்படிங்கிறோங்கிறது தான். அது புரியாமல் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் டீல் வச்சுக்க விரும்புகிறீங்க, அதுவும் எங்கள் அண்ணன் வேறு ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்கே முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனோட ஃபோக்கஸ் வந்துட்டு ஹீரோயின் மேலே தான் இருக்குது அப்படின்ட்டு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. இவன்கிட்ட இருந்துட்டு ஒரு சில விஷயத்தை கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வேணும்னே போயிட்டு வில்லங்காரனை அடிச்சுட்டு போகிறா. உடனே அவர் வந்துட்டு, ஓ இப்படிப்பட்ட அழகான பொண்ணு அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன கிராஸ் பண்ணி போகும்போது மட்டும் ஏன் என்னை பார்க்காம போகிறீங்க அப்படின்ட்டு அவன் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். பரவாயில்லப்பா, இப்படிலாம் எப்படி தான் பேசுகிறாங்களோன்னு. ஹீரோயினும் கை கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்க நேரம் இதை பார்த்த ஹீரோ ஆகா ராங் சைடில் ராங்காக கனெக்ட் ஆகுது. ஆல்ரெடி நான் இன்னொருத்தன் கூட போராடிட்டு இருக்கேன், இதில் இன்னொருத்தன் வேறையா அப்படின்னு கரெக்டாக உள்ளே வந்துட்டு கரெக்டாக தான், எப்படி இருந்தாலும் இவங்க உங்களுக்கு உறவு தான் அப்படிங்கிறப்ப எனக்கு உறவா அப்படின்னு இல்லைன்னு கேட்குறான். ஆமாம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னே இது ஹீரோனுக்கே ஷாக் ஆகுது. என்னடா இவன் இப்படி உருட்டிட்டு இருக்கானேன்ட்டு அவளுக்கு உண்மையை சொல்ல வர்றப்ப இதுதான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எனக்கு இதில் செம்ம காண்டாகுது. ஐயோ இப்படி ஒரு பொண்ணு நஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோனை தனியாக ஒரு ரூம் கூப்பிட்டு போயிட்டு, எதுக்கு நீ அப்படி சொன்ன, எதுக்கு அப்படி சொன்ன, இவன் உன்னோட வித்தியை கட்டுறதுக்கு இது நேரம் இல்லைம்மா, அதுவும் இது கரெக்டான இடமும் கிடையாது, நீ இந்த ரூமில் இதே இடத்துல மட்டும் இங்கே பிஸ்னஸ் மீட்டிங் முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கணுங்கிறப்ப, என்ன நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னை கட்டுப்படுத்த முடியாது, ஏதோ ஒரு மேப் விஷயத்தில் உங்ககிட்ட லாக் ஆகிட்டேன் அப்படிங்கிறப்ப 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத அந்த வெள்ளைக்கார பயக்குள்ள ஒரு ஓரமாக பார்த்துட்டு இருக்கான். உடனே டக்குன்னு என்ன பண்ணுறோன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். நீ என்னடா பண்ணுற அப்படின்ட்டு அவள் அடிச்சிட்டு இருக்கும்போது அவ்வளோ அந்த வில்லன் இருக்கிறத பார்த்தோன்னே, ஓஹோ இதை சமாளிக்க தான் இவன் கிஸ் பண்ணுறான் போல அப்படின்ட்டு அவ்வளோ அப்படியே இஷ்டப்பட்டு கிஸ் பண்ணுறான். இது ஹீரோவுக்கு ஷாக்காக இருக்குது. அப்பா இது நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு ரிவெஞ்ச் கிஸ்ஸை நான் பார்த்ததே இல்லைப்பா. நடிக்கணும், ஆனால் இந்தளவுக்கு நடிக்கக்கூடாது. அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ கொஞ்சம் எல்லாம் மீறும்போது அப்போ தான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அவன் ஹீரோவை தள்ளி விட்டோன்னே அவள் சீக்ரெட்டாக ஒரு சில வெப்பன்ஸ் வச்சுருக்கா. அதை அவள் கையில் வந்துடுது, ஹீரோ கையில். உடனே இருந்துட்டு, என்ன இது டாக்டர்னா டாக்டர் வேலையை மட்டும்தான் பார்க்கலாம், இது என்ன கத்திக்கப்படா, அது என்னோட பர்சனல், மறுபடியும் சொல்கிறேன், என்னை கட்டுப்படுத்தணும் நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. வில்லங்காரன் என்ன பண்ணுறேன்னா ஹீரோட அண்ணன்கிட்ட தான் போய் பேசிகிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு இப்போ தான் பார்த்தேன், அது கடைசியில் பார்த்தா உனக்கு தம்பி விரும்பிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப யாரை சொல்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி அவன் சாக்காயிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படணும்னா அதை நான் எடுத்துக்க தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவன் கிட்ட வந்துட்டு ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு கரெக்டாக ஹீரோயின் வர்றப்ப இப்போ வந்துட்டு நம்ம 2 பேரும், அதாவது எங்கள் 2 கம்பெனியும் சைன் பண்ண போகிறதுல அந்த பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியுமா, அதுவும் என் கூட வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை கேட்குறப்ப ஹீரோட அண்ணன் வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு எழுந்திருக்கும் போது அவன் ஷோல்டரை அழுத்தி பிடிச்சி உட்கார வச்சு, உங்களால தான் சரி நடக்க முடியாது, நாங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு அவன் டபுள் மீனிங்கில் சொல்கிறான். அதையும் இந்த நாதாரி கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஆனால் இது ஹீரோயினுக்கும் புரிஞ்சிடுது. போயிட்டு 2 பேரும் வாங்க ஒரு டீ சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு டீயை குடிக்கிறான். அதில் ஹீரோயின் கொஞ்சம் டவுட் பட்டுக்கிட்டு டீயை குடிக்காமல், உங்களை மாதிரி அழகாக பொண்ணுங்கள் தான் ராங் சைடில் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப, அப்படின்னு நான் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு அந்த ஃபேமிலிக்குள்ளே மிங்கிள் ஆக போகிறேன், அந்த ஃபேமிலியாக ஒன்றாக போகிறேன் அப்படின்ட்டு இவன் வந்துட்டு ஹீரோயினோட அண்ணனை நினச்சி தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது எப்படி தெரியும்? ஹீரோ வந்துட்டு எங்கள் ஹீரோயின் அப்படின்னு கேட்குறப்ப அவன் அமைதியாக இருக்கணும்னு தெரிஞ்சோன்னே அவளுக்காக விட்டு கொடுத்துட்டியா அப்படின்ட்டு செம்ம கடுப்பாயிட்டு அவன் அங்கேருந்து ஹீரோயினை தேடி போகிறான்.
அங்கே பார்த்தா ஒரு ரூமில் போயிட்டு பார்க்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது வில்லனும் ஹீரோனும். ஆனால் அது கிஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அவன் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கா ஒரு டாக்டர்னு சொல்லி. அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக்காகி போயிட்டு உள்ளே போய்ட்டு கத்திடுறான். ஆனால் எதுக்கு இப்போ நீ இப்போ கத்துற அப்படிங்கிறப்போ, ஓ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கியா, ஒரு சில பேர்த்துக்குலாம் வியாதி முத்தி போயிருக்குமா, உன்னோட ட்ரீட்மெண்ட்லாம் சரியாகாது, நீ வா மீட்டிங்க்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். இதை பார்த்தோன்னே வில்லனுக்கு தான் செம்ம காண்டாகுது. ஒரு வழியாக அந்த 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்க போகிற நிலமையில கரெக்டாக அந்த வில்லங்காரன் சைன் போட்டு நம்ம ஹீரோட அண்ணன் சைன் போகிற நேரத்தில் அங்கே இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடக்கு மட்டும் கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாமே ஹீரோ அரேஞ்ச் பண்ண ரிப்போர்ட்டர்ஸு. இந்த மாதிரி உங்கள் தொழிற்சாலம் வந்துட்டு ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கா, அதனால தான் இவங்க கூட டையப் போக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கு. அதே நேரம் ஹீரோவோட ஃபேக்ட்ரி, அதாவது அந்த துணி ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அது வந்துட்டு தீ பிடிச்சிட்டு எரியுது அப்படின்னு சொன்னோடனே அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணாமல் டக்குன்னு அவன் எழுந்துச்சிட்றான். உடனே ஹீரோ வந்துட்டு பயப்படாதங்கிறப்ப அவன் கரெக்டாக ஹீரோட அண்ணன் கேட்குறான், இது உன்னோட வேலை தானே அப்படிங்கிறப்ப, டேய் நான் வெறும் வேஸ்ட்டு துணியை மட்டும்தான் கொளுத்தி விட்ருக்கேன், தயவுசெய்து இந்த இடத்துல வேறு எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணாமல் அமைதியாக வா அப்படிங்கிறப்ப ஹீரோவோட அண்ணனுக்கு தான் செம்ம கடுப்பாகுது. நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நீ இப்படி ஏன்டா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் மேலே செம்ம கடுப்பில் இருக்கான். அண்ணனா ஹீரோ அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக இங்கே இருந்துட்டு அங்கே இருந்துட்டு ஒரு ஒயின் எடுத்து குடிச்சிட்றா. அது கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கார மாதிரி இருக்கு அவளுக்கு. அங்கே இருந்துட்டு அவன் நடந்து போகிறப்ப அவன் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கு. யாருன்னா வேறு யாருமே கிடையாது, அந்த வில்லன் தான். என்னப்பா இப்படி ஒரு அழகான பொண்ணை தனியாக தவிக்க விட்டு போயிட்டாங்க, வாங்களேன் நான் வேணா உங்களை ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவளுக்கும் அதானே வேணும், இவன் எப்படா லாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனால் அவளுக்கு இப்போ கொஞ்சம் வழக்கமாக இருக்கிறதால அவனே கொஞ்சம் இந்த தயங்குறான் வர்றதுக்கு. அவன் சந்தோஷமாக இருக்கிறான், ஏன்னா அவன் அண்ணன் போட்ட பிளானை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அஸ்டர்ட்டை சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு வரும்போது, ஆமாம் அவன் எங்கே போனா, யார் ஹீரோயின் எங்கே போனான் அப்படின்ட்டு அப்போ தான் ஹீரோனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோனை தேடி போகிறான். ஐயோ அவளை வேறு அங்கே தனியாக விட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு. இங்கே பார்த்தா ஹீரோனை வந்துட்டு இங்கிலாந்து கூட காரில் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி உங்களெல்லாம் அப்படி விட்டுட்டு போயிருக்கக்கூடாதுங்க, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாதிரின்ட்டு அவள் கொஞ்சம் போதையில் அப்படியே ஒரு மாதிரி அவளுக்கு நர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறப்ப அவளுக்கு கொஞ்சம் பயமாகுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் எதாக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோனை காப்பாற்றினானா இல்லை வில்லங்காரன் எதுவும் ஆப்பு வச்சிட்டானா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சார்.